ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற தேவர் மன வருத்தம். பல சாதனைகள் புரிந்த வியாசதேவர் மன வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அங்கு விஜயம் செய்த நாரத முனியிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது, அவர் மன அமைதி எப்படி அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். ஹரே கிருஷ்ணா. चैतन्य देवं श्री राधा कृष्ण पादा सगर ललिता श्री विशाखान्वितांश श्री कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगतपदे गोपे सगोपिका कांत राधा कांता नमस्ते भक्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभान सैदेवी प्रणमामि हरिप्रिये नमः ओं विष्णु पादाय कृष्ण प्रस्थाय बुद्धले श्रीमते भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारने निर्विशेष शून्यवादी पाशाद्य स्थाने जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे एकम शास्त्रम देवकी पुत्र गीतम एको देवो देवकी पुत्र एव एकम कर्माप्येकं तस्य देवसेवा नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेष भद्रेष्णित्यं भागवते सेव्या भगवते कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमाय नमः पंकजनेताय नमस्ते पंकजाग्रे वासुदेव परावेद वासुदेव परामघ वासुदेव परायोग वासुदेव पराग्रेह वासुदेव परम ज्ञानम वासुदेव परम भग वासुदेव परोधर्म वासुदेव परागति. हरे कृष्णा प्रभुजी दंडोर्पणम. हरे कृष्णा. सर्वशास्त्राब्धि पीयूष सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्तोदितादित्या श्रीकृष्ण परिवर्तिता परमानन्दपाताया प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद एक बंधो मत संगिन मत गुरु मन महादना मन निष्ठारका मत भाग्या मत आनंता नमोस्तुते असाधु साधु था दाइन अतीनो चाता करा हान मुंचा कदाचिन्मां प्रेम नकृत कंतयो स्पुरा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடைசியாக நிமி மகாராஜா நவயோகேந்திரர்கள் அவர் கேட்ட 9 கேள்விகளுக்கான விளக்கங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அதோட முடிஞ்சது. நமக்கு பொதுவாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சரணாகதி, பகவானிடம் சரணாகதி அடைவதன் மூலமாக எப்படி அவர் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் அந்த விளக்கங்கள் அவர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு சம்பாஷணை நம்ம பார்க்க போறோம். பாகவதத்துல ஒரு புதுசாக 2 பேர் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் எந்த அளவுக்கு அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகவதம் அப்படிங்கிறது பரீட்சத் மகாராஜா ஒரு பிராமண சிறுவன், ஸ்ருங்கி அப்படிங்கிற ஒரு பிராமண சிறுவனினால் சாபம் கொடுக்கப்பட்டு, அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7 தினங்களில் உங்களுக்கு மரணம் ஏற்பட போகின்றது அப்படிங்கும்போது அவர் வியாச தேவரினுடைய மகனான சுகதேவ கோஸ்வாமியின் கமல பாதங்களில் சரணடைந்து எல்லா சாதுக்களுக்கும் முன்னாடி ஒரு ஜீவராசிக்கான முக்கியமான கடமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு அந்த 7 தினங்களில், அந்த மரணம் ஏற்படக்கூடிய அந்த 7 தினங்களில் அவருக்கு ஸ்ரீமத் பாகவதம் வழங்கப்பட்டது சுகதேவ கோஸ்வாமிக்கு அப்படிங்கிற கதை எல்லாமே தெரியும் நமக்கு. அந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க அவங்க அந்த 2 பேருக்கு மாத்திரம் நடக்கல, அது பல்வேறு சாதுக்களும் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் சூத கோஸ்வாமி. பாகவதம் நம்ம படிக்கும்போது அந்த சூத கோஸ்வாமியினுடைய பங்கு பேரலா அவர் நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷி தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட சாதுக்களுக்கு இங்கு நடந்த விஷயங்கள் அங்கு அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கும்பொழுது பரீட்சத் மகாராஜா அவரை பற்றிய அந்த 1வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயத்தில் அந்த சாபம் கொடுத்தது, கலிபுருஷனை துரத்தியது, அது சம்பந்தமாக ஒரு 3-4 சாப்டர்ல வரும்பொழுது அதுல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் 118:10
கேட்பதினுடைய ஒரு முக்கியத்துவம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மரண தருவாயில் சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து பரீட்சத் மகாராஜா ஆன்மீக கல்வியை பெற்றார் அப்படின்னு. அந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா, யாயா கதா பாகவதகா கதா நியோரோ கர்மனகா குண கர்ம ஆශ්‍රயக பும்பிகி சம்ஷேவய தா பூபுசுபிகி. அதாவது வாழ்க்கையில் முழுமையாக ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா மிகவும் பணிவோடு அவன் தன்னை ஆன்மீக குருவிடம் சமர்ப்பித்து அதிசயங்கள் நிகழ்த்திய பகவானினுடைய திவ்யமான லீலைகளோடு தன்னை தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது உண்மையாவே ஒருத்தருக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு புனிதத்துவம் கிடைக்க வேண்டும், முழுமை அடைய வேண்டும் அப்படின்னா பகவானோடு தொடர்புடைய அனைத்து விதமான திவ்யமான லீலைகளை அவர் அதிசயத்தக்க வகையில் பல்வேறு லீலைகளை செய்திருக்கிறார். இதை சிறப்பான ஒரு முறையில் கேட்பதின் மூலமாக சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சும்மா எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகாம சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒரு நியமங்களோடு ஒரு வரைமுறைகளோடு அந்த பகவானினுடைய பல்வேறு வகையான விளக்கங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய பெயரின் சிறப்பு. நம்ம போன வாட்டி பார்க்கும்போது நிமி மகாராஜா கேட்ட கேள்வி ஒவ்வொரு யுகத்திலும் அவருக்கு என்ன பெயர், என்ன உருவம், என்ன நிறம் அப்படின்னு கேட்கறாரு இல்லையா, அந்த மாதிரி அவரை பற்றி பல்வேறு வகைகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி கேட்டாதான் உண்மையான அறிவு என்பது கிடைக்கும் அப்படின்னு. சோ இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது சூத கோஸ்வாமி எல்லாம் முடிச்சுட்டு, சூத கோஸ்வாமி ஒரு மகான் இல்லையா, சாது, எங்கேயுமே ஒரு இடத்துல தங்க மாட்டாங்க அவங்கெல்லாம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது கலி புருஷன் வந்திருந்தாலும் கூட இதற்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுக்கும்போது அவ்வளவு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. பரீட்சத் மகாராஜாவிற்கு மரணம் சம்பவித்த பிறகு கூட அந்த தர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றதாம். அந்த தர்மம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்போது யாகங்கள் வளர்க்கப்படுகின்றன. அந்த மாதிரி நைமிஷாரண்யத்தில் இந்த சாதுக்களுக்கு என்ன பணி என்றால், உலக சேமத்திற்காக, லோகக்ஷேமத்திற்காக அவர்கள் இது போன்ற ஒரு ஆன்மீக சேவையில் யாகம் வளர்த்து பகவானுக்கு புகழஞ்சலி புகழஞ்சலி கிடையாது, பகவானுக்கு அந்த மந்திரங்கள் மூலமாக அவரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் சூத கோஸ்வாமி அந்த இடத்துக்கு வராரு. சூத கோஸ்வாமி வரும்போது அந்த யாகங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த சாதுக்களுக்கு யாருக்குமே தெரியாது பரீட்சத் மகாராஜாவுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, அவர் இப்ப இந்த லோகத்தில் இல்ல, ஜனமே ஜெயாவுடைய ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜனமே ஜெயா ஆட்சி வந்திருந்தாலும் கூட அந்த தர்மம் பரீட்சத் மகாராஜா காலத்துல எப்படி இருந்ததோ அது தொடர்ந்து கொண்டே இருந்ததாம் ஒரு 1000 வருடங்களுக்கு. ஜனமே ஜெயா இஸ் ஒன்லி அ நேம் ஹெட். அந்த நேரத்துல பெயரளவிற்குத்தான் அவர் ஒரு அரசனாக பார்க்கப்பட்டார். ஆனால் அந்த தர்மமானது பரீட்சத் மகாராஜா யுதிஷ்ட மகாராஜா வழியில் கொடுக்கப்பட்ட தர்மம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூத கோஸ்வாமி அங்க வரும்பொழுது அவர் மூலமாக அவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிகின்றது. இந்த மாதிரி பாகவதம் சொல்லியிருக்காங்க, பரீட்சத் மகாராஜாக்கு அந்த பாம்பு மூலமாக அந்த எல்லா வரலாறும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அவங்க உடனே அதை பத்தி பேசாம, ஓ அப்படி ஆயிடுச்சா, ஊர்வம் நம்ம பேசுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு அவரை பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம்ல. ஆனா இல்ல, இந்த சாதுக்கள் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இந்த சாதுக்கள் எல்லாமே சொல்லிட்டு அந்த பாகவதத்தை சொன்னாங்க, ஸ்ரீமத் பாகவதம் அங்கு வழங்கப்பட்டது அப்படிங்கும்பொழுது அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இப்ப இங்க இருந்துதான் நம்ம ஆரம்பிக்க போறோம். இது ஒரு முன்னுரை மாதிரி நம்ம கொடுக்கிறோம். இந்த சம்பாஷணை முக்கியமான ஒரு சம்பாஷணை நாரத முனிக்கும் வியாசதேவருக்கும் நடந்த சம்பாஷணையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வியாசதேவர் தொகுத்து வழங்கியது ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அங்க பேசினாங்க சுகதேவ கோஸ்வாமி. பரீட்சத் மகாராஜாவிற்கு பாகவதம் வழங்கினார், அதை கொடுத்தது சுகதேவ கோஸ்வாமி. அந்த சுகதேவ கோஸ்வாமி யார் அப்படின்னா வியாசதேவனுடைய மகன். வியாசதேவர் தொகுத்த பாகவதம் இங்கு பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தெரியும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது. அப்படின்னா அந்த பாகவதத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பாகவதத்தை இயற்றிய வியாசதேவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர் அங்கிருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்க போறோம். இந்த புது சாப்டர், இந்த புது டிஸ்கஷன் நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்த சூத்த கோஸ்வாமியிடம் சௌனக ரிஷி தலைமையில் உள்ள சாதுக்கள் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அங்க சூத்த கோஸ்வாமி வரும்பொழுது அவருக்கு எப்படி வரவேற்கப்பட்டது, ஒரு வைஷ்ணவ கலாச்சாரம் அப்படின்னா எப்படி இருக்க வேண்டும், ஒரு சாதுவை பார்க்கும் பொழுது அந்த வைஷ்ணவர்கள் எப்படி அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு ஸ்லோகம். அது 1.4.2ல நான் அனுப்பியிருக்கவங்க எல்லாருக்குமே. शौनकौवाच सूत सूत महाबाहा वदाना वदातंबरा कथं भागवतीं पुण्यं यत् आह भगवान् சுகஹ. யாராவது படிக்கிறது வந்து படிக்கலாம். हरे कृष्णा प्रभुजी, हरे कृष्णा। सौनक उवाच सूद सूद महाभाग वतानो वततांबर कथां भागवतीं पुण्यां यत् आग भगवान् सुखः। हरे कृष्ण माताजी। सौग उवाच सुधासूद महाभाग भवतनो वदतां वर कदां भगवतीं पुण्यां यत् आह भगवान् सुखः। हरे सौनक उवाच सूत सूत महाभाग वदनो वदतां वर कदां भागवतीं पुण्यां यदाह भगवान् सुखः। हरे कृष्ण प्रभुजी। सौनक उवाच सूत सूत महाभाग वदनो वदतां वर कदां भागवतीं पुण्यां यदाह भगवान् सुखः। थैंक यू प्रभुजी। हरे कृष्णा, நான் சொல்றேன். சொல்லுங்க. சௌனக உவாச்ச சூத சூத மகாபாக வதனோ வசதாம்பர கதாம் பாகவதீம் புண்ணியாம் யத் ஆக பகவான் சுகத. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. பிரணாம் பிரபுஜி. வேற யார் படிக்கிறீங்களா? ஓகே. சௌனகோவாச்ச சூத சூத மகாபாகா. சௌனக ரிஷி அவரை வரவேற்கும் பொழுது அவரை எப்படி பெருமைப்படுத்துகிறார் என்றால், மரியாதைக்குரிய அதிர்ஷ்டசாலியான நீங்கள், ரொம்ப அதிர்ஷ்டம் படைத்தவர், ரொம்ப மரியாதைக்குரியவர், உங்களை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் பெருமைகள் நிறைந்தவர். அதிர்ஷ்டம், எதற்காக அதிர்ஷ்டம் என்றால் இதை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மந்திரங்களை ஓதுவதற்கும் அந்த மந்திரங்களை பற்றி பேசுவதற்கும் தகுதி வாய்ந்தவர் நீங்கள் தான். நீங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்கள். அதுவும் சுகதேவ கோஸ்வாமி போன்ற மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சுகதேவ கோஸ்வாமி அவர்களுடைய அந்த போதனைகளை நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் அதிகம், நீங்கள் மரியாதைக்குரியவர். இப்ப நம்ம பேசும்போது ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது நம்ம பேரை 2 வாட்டி சொல்லுவோம்ல, பிரபு பிரபு நான் என்ன சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சூத்த சூத்த மகாபாகோ, அவருக்கு வந்து அந்த அந்த நேரத்துல அவ்வளவு ஒரு பரவசம் அவருக்கு, சௌனக ரிஷிக்கு. ஆக நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி மரியாதைக்குரியவர் சிறப்பான விஷயங்களை கேட்டு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு அவரை வர்ணிக்கும் போது அவர் 2 முறை சூத்த சூத்த மகாபாகோ வதானா வதாதம்பர அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறார். வேற எதுவுமே கேட்க ஆசை கிடையாது எங்களுக்கெல்லாம். இதுல இருந்து இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போலித்தனமாக பணத்திற்காக கமர்ஷியலா செய்யக்கூடியவர்களிடமிருந்து நாம் இது போன்ற ஒரு சாஸ்திர கல்விகளை பெறக்கூடாது. பாகவதத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்க கூடாது. சப்தாகம் அப்படிங்கிற பேர்ல நிறைய நடக்குது இன்னைக்கு. ரொம்ப சுவையாக பேசுவார்கள். அவங்க பேசுறத பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளை ஈர்த்துட்டு போற மாதிரி பேசுவாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த பரம்பரையில் வராதவர்கள், அந்த அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையில் இல்லாதவர்கள். அந்த ஞானம் எல்லாமே வந்து அந்த பரம்பரை ஞானமே கிடையாது அவங்களுக்கு எல்லாமே. அப்படிப்பட்டவர்களிடம் நம்ம கேட்கவே கூடாது. அதனாலதான் இங்க வந்து அவ்வளவு பாக்கியம் செஞ்சிருக்கீங்க நீங்க வந்து சுகதேவ இப்பதான் இந்த சீரீஸ் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா அது முன்னாடி வரைக்கும் பலரும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுகதேவ கோஸ்வாமியிலிருந்து பரீட்சித் மகாராஜா கேட்டதுல இருந்து தான் இது வளர ஆரம்பித்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன் எல்லாமே வந்து வித் லிமிட்டெட் பீப்புள். இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த பரம்பரை எப்படி இந்த இடத்துல they are establishing disciplic succession, எப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால இந்த பாகவதம் பேசுபவர்கள் கேட்பவர்கள் அப்படிங்கிற 2 விஷயம் இந்த இடத்துல அருமையாக தெரிகிறது.
அருவவாதிகள் பகவானை பற்றி இங்கு பேசுகிறார்கள். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பார்த்தோம். பகவானினுடைய பெயர், அவருடைய லீலைகள் அப்படிங்கும் போது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் கேட்பதின் மூலமாக. அதைத்தான் இந்த இடத்துல சூத்த கோஸ்வாமி சௌனக ரிஷி மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு அருவவாதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அருவவாதிகளுக்கு பாகவதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுடைய அந்த அருவவாத கொள்கைகளுக்கு அது ஏற்றது போல அமையவே அமையாது. பாகவதம் அப்படின்னால இட் இஸ் அ பர்சனலைஸ்டு இல்ல, பகவானுக்கோ அல்லது பகவானினுடைய பக்தர்களுக்கோ நடைபெற்ற பல்வேறு திவ்யமான விஷயங்கள் அங்கு கூறப்பட்டிருக்கின்றன. அதனால இந்த ப்ரொஃபஷனல் ரீடர்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து ஒரு கவர்ச்சி தரக்கூடிய விஷயமாக 10வது ஸ்கந்தம் பகவானை பற்றிய விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் பேசி அப்படியே மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு பெயர். நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாகவதம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. அதெல்லாம் சர்க்குலேட் பண்ணிக்கிறாங்க. ஐயோ ரொம்ப நல்லா பேசியிருக்காரு, ரொம்ப நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு. பட் பேக்ரவுண்ட் ஃபுல்லா நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் ஒன்லி டூயிங் இட் ஒன்லி ஃபார் மேக்கிங் மணி. ஆனால் இந்த பரம்பரை மூலமாக அவர்கள் தங்களுடைய வாட் இஸ் இட் கால்டு கிளாரிபிகேஷன், அவங்களுக்கு தோன்றக்கூடிய பல்வேறு வகையான விளக்கங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு டவுட் இருக்கோ, சந்தேகங்களை எல்லாமே நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள். நம்ம அதுக்காக தான் ஆரம்பத்துல சொல்லும் போது அந்த பாகவதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீலூடு, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு இந்த சூத கோஸ்வாமியை பார்த்து சௌனக ரிஷி எல்லா மரியாதையும் செலுத்த பிறகு அவர் முக்கியமான ஒரு கேள்வியை இப்போது கேட்கிறார். அந்த முக்கியமான கேள்வி என்றால் என்ன அப்படின்னா, நீங்க போய் பாகவதம் கேட்டுட்டு வந்தீங்களே, பிரமாணங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து இஸ்கான்ல போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா பிரமாணங்கள் வித்தவுட் எனி எவிடன்ஸ் டோன்ட் டாக். பிரபுபாதர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். எவிடன்ஸ் இல்லாம நீ எதுவுமே பேசாத. எங்கேயாச்சும் நம்ம எங்கேயாவது கேட்டிருப்போம், எங்கேயாவது ஒரு மீட்டிங்ல கேட்டிருப்போம், யூடியூப்ல கேட்டிருப்போம், வாட்ஸ்அப்ல ஒரு சர்க்குலேஷன் மெசேஜ் வந்திருக்கும். அந்த சர்க்குலேஷன் மெசேஜ் பார்த்த உடனே நம்பிடுவாங்க. யூடியூப்ல எவனோ ஒருத்தன் பேசுவாங்க, பேசின உடனே அதை நம்பிடுவாங்க. நம்பிட்டு அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. பட் யூ நீட் டு ஹேவ் அன் எவிடன்ஸ். பிரமாணங்கள் என்பது மிகவும் அவசியம். ஒரு சாஸ்திர கல்வி, ஒரு ஆன்மீக கல்வி, உண்மையான ஒரு பக்தன் அப்படிங்கும்போது வித்தவுட் பிரமாணங்கள் யூ ஷுட் நாட் பிலீவ் எனிதிங். அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு சௌனக ரிஷி அருமையா கேட்கிறார். நான் போய் அந்த மாதிரி கேட்டுட்டு வந்தேன், பரீட்சித் மகாராஜா எல்லாம் போயாச்சு, அந்த பாகவதத்தை சொன்னாங்க அப்படின்னோடனே அவர் பரீட்சித் மகாராஜாவுக்கு நடந்த விஷயத்தை எல்லாமே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த பாகவதம் என்பது அங்கு போதிக்கப்பட்டது, பேசப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே they wanted to understand about the origin of பாகவதம், அதனுடைய தனித்துவம், அதனுடைய உண்மை, அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அங்க சௌனக ரிஷிக்கு வந்து விட்டது. அவர் உடனே கேட்கிறார், கஸ்மின் யுகே பிரவர்த்தேயம் ஸ்தானே வகேன ஹேதுனா குதக சாஞ்சோதிதக கிருஷ்ணா கிருதாவான் சம்ஹிதாம் முனிஹி. இதுவும் அனுப்பியிருக்க, உங்களுக்கு படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். कस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वाक्येन हेतुना कुतः सञ्चितोऽतः कृष्णः कृतवान् संहितां मुनिः. तस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वाक्येन हेतुना कुतः सञ्चोदितः कृष्ण कृतवान् संहितां मुनिः. हरे कृष्ण प्रभु. कस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वाक्येन हेतुना कुतः सञ्चोदितः कृष्ण कृतवान् संहितां मुनिः. हरे कृष्ण. हरे कृष्ण माताजी. कस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वाक्येन हेतुना कुतः सञ्चोदितः कृष्णा कृतवान् संहितां मुनिः. हरे कृष्ण. हरे कृष्ण. कस्मिन् युगे प्रवृत्तेयं स्थाने वाक्येन हेतुना कुतः सञ्चोदितः कृष्णः कृतवान् संहितां मुनिः. ஹரே கிருஷ்ணா. கஸ்மின் யுகே பிரவர்த்தேயம் ஸ்தானே வகேன ஹேதுனா. எந்த நேரத்தில், எந்த யுகத்தில், கஸ்மின் யுகே எந்த யுகத்தில், எந்த இடத்தில், முதலில் எப்பொழுது துவங்கியது, எது இந்த பாகவதம் அப்படிங்கிற பேச்சு இல்லையா, அந்த பாகவதத்தை பத்தி கேட்கிறாங்க. இது எடுத்துக்கொண்டதற்கான காரணம் என்ன, எதற்காக இந்த பாகவதம் பேசப்பட்டது அந்த இடத்துல,
வேற ஏதாச்சும் பேசியிருக்கலாம் இல்லையா? வேற ஏதாவது சாஸ்திரங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா? பொதுவான நிகழ்ச்சிகள், பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? நிறைய வேதங்கள் இருக்கு, வேதங்கள்ல உள்ள தத்துவங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கேட்டுட்டு கிருஷ்ண துவைபாயன வியாசா, மிக சிறந்த சாதுவானவர், எங்கிருந்து அவருக்கு இந்த ஊக்கம், இதை தொகுத்து வழங்க வேண்டும், இந்த உன்னதமான இந்த வாட் டு யூ சே லிட்ரேச்சருக்கு, இந்த இலக்கியத்தை தொகுத்து வழங்குவதற்கு அவருக்கு எங்கிருந்து ஊக்கம் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம், இந்த கேள்வி கேட்பதற்கான காரணம், they are not fools. சௌனக ரிஷி கேட்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு முட்டாள் கிடையாது. அவருக்கு பல விஷயங்கள் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, ஒரு சாது அவர். காரணம் என்ன அப்படின்னா, வியாசதேவர் தொகுத்து வழங்கியதிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ஸ்ரீமத் பாகவதம். அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வியாசதேவர் என்பவர் வேதங்களை, பல்வேறு வகையான விளக்கங்களோடு வேதங்களை வழங்கியவர். மகாபாரதம் வரைக்கும் அந்த மகாபாரதம் என்பது அவரால் மிகவும் சிறப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எதற்கு என்றால், பெண்களுக்காக, குறைந்த மதி உடைய பெண்களும் சூத்திரர்களும் கட்டுண்ட பௌதீக வாழ்க்கையில் கட்டுண்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நம்ம சொல்லுவோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷா அப்படின்னு. அந்த எக்கனாமிக், அந்த பொருளாதார வளர்ச்சிக்காக குறுகிய எண்ணத்தோடு தர்மத்தை பரிபாலனை செய்பவர்கள், அதன் பிறகு இந்திரிய சுகங்களை அடைபவர்கள், முடிவில் மோட்சத்தை பற்றி சிந்திப்பவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. சோ அது போன்ற மனிதர்களுக்காக மகாபாரதம் வழங்கியவர் வியாசதேவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்பது ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு இருப்பவர்களினால் அவ்வளவு எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கையில் இது எதற்காக வழங்கப்பட்டது அப்படிங்கிற விஷய, அந்த ஒரு ஆச்சரியம் தான் அவர்களுக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த நேரம், எந்த காலம், என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மிகவும் ஒரு தன்னடக்கத்தோடு உள்ள ஒரு தொண்டன் இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் சஞ்சோதிதகா. சஞ்சோதிதகா மீன்ஸ் who gave that inspiration. பகவான் கிருஷ்ணர், கிருஷ்ண துவைபாயன வியாசா, பகவான் கிருஷ்ணர் தான் வியாசதேவராக அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிந்திருந்தாலும் கூட, அவர் யாரு? பகவானுக்கு மிகவும் பணிவோடு சேவகம் செய்யக்கூடிய ஒரு தொண்டன். இந்த இடத்துல, இந்த ஒரு ஸ்லோகத்துல அவரை எப்படி அவர் அழைக்கப்படுகிறார், வர்ணிக்கப்படுகிறார் என்றால், பணிவான தொண்டு செய்யக்கூடிய ஒரு சேவகன். எல்லாருமே பகவானுக்கு தொண்டு செய்பவர்கள், பணிவான முறையில் தொண்டு செய்யக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாகவதம் பிறந்ததற்கான காரணம், அது தோன்றுவதற்கான காரணம், எப்பொழுது பிறந்தது, அது எதற்காக தோன்றியது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வியாசதேவருடைய மனதில் ஒரு சிறிய குறை ஏற்படும் பொழுது, அந்த குறையின் மூலமாக பாகவதம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். சோ இந்த இடத்துல அந்த கேள்வி எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, என்ன காரணத்திற்காக அவர் இதை தொகுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம், எது அவரை ஊக்குவித்தது? இந்த காரணம் ஒண்ணு வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்தாதான் யூ கெட் அ மோட்டிவேஷன், கரெக்ட்? அந்த மோட்டிவேஷன் வருவதற்கான காரணம் என்ன, அது எந்த யுகத்தில் வந்தது, யார் அவருக்கு இந்த ஊக்கத்தை கொடுத்தார்கள்? இங்க நாரதம் இல்லை, இங்க வியாசதேவர் ஒரு சிறந்த முனி, ஒரு சிறந்த சாது. முனி அப்படின்னா என்னது? அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் முனி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனதை கட்டுப்படுத்தி எல்லா விஷயங்களையுமே செய்யக்கூடியவர். அப்படின்னா அப்ப அவருடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் அலைக்கடித்த விஷயம் எது அப்படிங்கிற விஷயம்தான் அந்த இடத்துல முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சப்சிக்வெண்டா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது நமக்கு. ஆனா நம்ம அதுக்கப்புறம் பேசுறாங்க ரெண்டு பேருமே, சூத கோஸ்வாமியும் சௌனக ரிஷியுமே. ஆனா நம்ம இங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வியாசதேவர் பிறந்தது, அவருக்கு எப்படி ஒரு ஊக்கம் கிடைத்தது, எந்த யுகத்தில் அவர் தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம we are just focusing. அதுக்காக
அவர் கொடுத்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இந்த தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ள போகிறோம். அவங்க 2 பேருக்கு நடந்த சம்பாஷணை பார்க்கும்போது சௌனக ரிஷி ஸ்ரூத கோஸ்வாமிக்கு நடையில இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுறாங்க 2 பேருமே. அது நம்மளுடைய டாபிக்கை விட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதால அதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம். அவங்க கேட்ட முக்கியமான கேள்விகள், அவருடைய பிறந்தது எந்த யுகத்துல பிறந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வியாசதேவர் சத்தியவதியினுடைய கருவில் துவாபர யுகத்தில் அந்த ஒவ்வொரு யுகங்களா மாறிட்டே இருக்கும்போது துவாபர யுகம், திரேதா யுகம் அப்படின்னு வருது இல்லையா, அந்த யுகங்கள்லாம் வரும்போது துவாபர யுகத்தில் அவர் பிறந்தார். திரேதா யுகம் ஃபர்ஸ்ட், துவாபர யுகம் 3வது யுகம். அந்த துவாபர யுகத்தில் பிறந்தார் அவர் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர். ஆச்சாரியார்கள் எழுதும்போது இந்த 28வது மன்வந்தரத்தில் உள்ள இந்த துவாபர யுகத்தில் பிறந்ததுதான் பகவான் கிருஷ்ணர் வியாசதேவர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அது எப்போ நடக்குது அப்படின்னா ஜீவ கோஸ்வாமி எழுதும்போது யுக சுழற்சி தானே, யுகங்கள் எல்லாமே சுழன்று கொண்டு மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்றன இல்லையா. பட் பகவான் வியாசதேவராக தோன்றியது இந்த 28th மன்வந்தரால இருக்கக்கூடிய இந்த யுகம். தட் மீன்ஸ் நம்ம லேட்டஸ்டா இருக்கோம்ல, நம்ம கடைசியா போன துவாபர யுகத்துக்கு அப்புறமா நம்ம இப்ப கலியுகத்துல நம்ம இருக்கோம் இல்லையா. ஸோ இட் ஹஸ் ஹேப்பன்ட் வெரி ரீசென்ட்லி. ஸோ அந்த விஷயத்துல நம்ம எல்லாம் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிகள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய காலத்துல இந்த சைக்கிள் முடிஞ்சு, இந்த சத்துர்யுக சைக்கிள் முடிஞ்சு 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 எப்பயோ பிறந்தவரெல்லாம் கிடையாது. வியாசதேவராக தோன்றியது இப்பொழுதுதான். அவர் மற்ற நேரங்களில் தோன்றும் போது அவர் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் தோன்றுகிறார். ஒரு சத்தியாவேஷ அவதாராக அவர் தோன்றியது இப்பொழுதுதான் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியார்களுடைய, பல்வேறு வகையான ஆச்சாரியார்களுடைய விளக்கங்கள். காரணம், பக்தி யோகத்தை பரப்புவதற்காக. நம்ம சைத்தன்ய மகாபிரபு எதற்காக பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ரகசிய காரணங்கள், தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு நிறைய காரணங்கள்லாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, அந்த புனித நாமத்தை அனைவருக்கும் பரப்ப வேண்டும் என்பதற்காக பகவான் சாக்ஷாத் பகவானே ஒரு பக்த ரூபத்தில் தோன்றி அந்த நாமத்தின் பெருமையை அனைவருக்கும் வழங்கினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. அது போல இந்த பக்தி யோகத்தை பரப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேத வியாசராக பகவானே அவதரித்து அந்த ஞானத்தை, அந்த ஸ்ரீஹரியின் ஞானத்தை, அவர் செய்த லீலைகளை, அவருடைய பக்தர்களின் பெருமைகளை, இதையெல்லாம் கொடுப்பதின் மூலமாக அனைவருடைய மனதிலும் உள்ள வேதனைகள், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு வேதனை, அது பௌதீகவாதிகளுக்கு அது சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் அது துக்கம் நிறைந்த ஒரு செய்திதான். அதனால அந்த துக்கத்தை ஞானத்தின் மூலமாக, பாகவதம் படிக்கிறோம் அப்படின்னா பக்தி யோகம், பட் யூ ஆர் கெட்டிங் த ஞான, ரைட்? உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது இல்லையா. பகவான் அப்படிங்கும் போது என்னது, பகவானினுடைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஞானம் கிடைத்து அந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் பக்தி யோகத்திற்கு மாறுகிறீர்கள். பகவத்கீதையிலேயே அர்ஜுனனுக்கு சொல்லும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அவர், கர்மத்துல ஆரம்பிச்சு ஞானத்துல ஆரம்பிச்சு பக்திக்கு எடுத்துன்னு போறாருல்ல. சோ ஞானம் இஸ் இம்பார்ட்டன்ட். பிரபுபாதரை பொறுத்த வரைக்கும் பிரபுபாதருடைய கண்ணோட்டம், அவருடைய விஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிரபுபாதர் வாண்ட்ஸ் டு ஹாவ் டைரக்ட்லி டு பக்தி யோகா. அமெரிக்கால போயிட்டு ஹிப்பிங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது டைரக்ட்லி ஸ்போக் அபவுட் கிருஷ்ணா. கிருஷ்ணா இது சுப்ரீம் லார்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்னாரு. அந்த டைரக்டா சொன்ன விஷயம் இந்தியாவில் பிரபுபாதர் இருக்கும்போது அவரால் வெற்றி அடைய முடியவில்லை. காரணம், everybody were already under ஞானா, but that ஞானா is not focused towards கிருஷ்ணா. அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஞானம் இருந்ததால அவங்களால கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. So this is the difference. நம்ம பக்தி யோகம், ஞானம் அப்படின்னு விஷயம்லாம் பார்க்கும்போது பிரபுபாதருடைய விஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட். He says there is only one which is Krishna consciousness. அதுதான் உனக்கு தேவை. So immediately you talk about Krishna அப்படிங்கிறவர். நம்ம இங்க பொதுவா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் கவர வேண்டும். மகாபாரதம் அப்படின்னு வியாசதேவர் பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும், பௌதிகத்தில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வியாசதேவராக தோன்றுகிறார். கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோ அந்யோகி பூவி மைத்ரேய மகாபாரத கிருத்பவே.
விஷ்ணு புராணத்துல பகவான் விஷ்ணு மைத்ரேயருக்கு ஒரு சம்பாஷணை ஒண்ணு இருக்கு அதுல. அப்போ அதுல அவருக்கு கூறப்படுகிறது இந்த விஷயம். கிருஷ்ண துவைபாயன வியாசா அப்படிங்கிறவர் யாரும் கிடையாது, சாக்ஷாத் நாராயணன் தான். இது எதற்காக நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம் அப்படின்னா, பிரமாணங்கள் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும் இல்லையா. யாராச்சும் உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, இல்ல பாகவதம் எழுதினாரு, சோ நான் வந்து இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லாம, எப்படி பல்வேறு புராணங்களில் இது விளக்கப்பட்டிருக்கிறது, பகவான் எப்படி ஒரு சக்தி ஆவேஷ அவதார், அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். பகவான் அப்படின்னு வரும்போது லீலைகள் செய்யக்கூடியவர்கள் இல்லையா. அந்த பல்வேறு வகையான லீலைகள் எதுவுமே செய்யாமல் இந்த அவதாரத்தில், இந்த வியாசதேவராக தோன்றிய விஷயத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். இந்த பர்டிகுலர் டாஸ்க் யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல. வியாசதேவர் பராசரமுனியினுடைய மகன் அப்படிங்கிற விஷயம் தெரியும் நமக்கு. சத்தியவதி பராசரமுனி, அது ஒரு பெரிய கதை. மகாபாரதம் நீங்க போனீங்கன்னா பீஷ்ம பிதாமா கதை அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கதை எல்லாமே நம்மளுக்கு வரும். சோ அப்படிப்பட்ட வியாசதேவர் பகவானாக தோன்றுகிறார் அப்படிங்கிற விஷயம் கூறப்பட்டு விட்டது. இப்போ நவ் சூத கோஸ்வாமி எதனால இது அவர் எழுதினார், வாட் மேட் ஹிம் இன்ஸ்பயர்டு, என்ன அவருக்கு ஊக்கம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா. சோ அதை பத்தி அவர் பேசும்பொழுது அவர் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றாரு. ஒரு சாதுவாக தன்னுடைய காலை கடன்களை முடிக்க வேண்டும், நதியில் சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி நதியில் அவர் மார்னிங் செய்ய வேண்டிய எல்லா விதமான வந்தனங்கள், சந்தியாவந்தனம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த நதியில் குளித்து விட்டு அந்த நித்திய கர்மாக்களை செய்துவிட்டு பகவானினுடைய புகழை பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பதான் சூரிய உதயம் ஆரம்பிக்குது. நம்ம எல்லாம் வந்து சூரியன் உதிச்சு நல்லா வந்த உடனே தான் எழுந்துட்டு அதுக்கப்புறமா பெட் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சாமி முன்னாடி போய் நின்றுட்டு, கலியுகத்துல பௌதீகவாதிகளுடைய பிரார்த்தனை அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கு அவர் சூரிய உதயத்திற்கு முன்னமையே எல்லா விஷயங்களையும் அவர் செய்துவிட்டு அவர் அப்படியே தியானத்துல உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது திரிகால முனி சொல்லுவோம் இல்லையா, திரியுக முனி, திரிகால முனி, முக்காலங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னு எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவர்கள். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வியாசதேவருடைய மனதில் நிறைய ஒரு மாதிரி பேட் ஓமென்ஸ் இந்த சென்ட், ஒரு மாதிரி கெட்ட சகுனங்கள் எதுவுமே சரியில்லாத மாதிரி. அவர் வந்து ஒரு தர்ம புருஷன் இந்த சென்ஸ், சாஸ்திரங்களை முழுமையாக தெரிந்திருப்பவர். சாஸ்திரங்களை என்ன பண்ணணும், இப்ப காலையில குளிச்சுட்டு வந்து அங்க உட்காந்துட்டு இருக்காரு பிஃபோர் சன்ரைஸ் அப்படிங்கும்போது தட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஹி இஸ் ஃபோர்சீயிங் சம்திங், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், ஜனங்கள்லாம் எப்படி வந்து சரியா பாத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு யுகங்களிலும் பல்வேறு விஷயங்கள் நடக்குது இல்ல, கலியுகம் வரப்போகுது இல்ல, அந்த கலியுகம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அது எல்லாமே பார்க்கும்பொழுது அவருடைய ஞான கண்களினால் அந்த தர்மம் என்பது வரக்கூடிய யுகங்களில் எப்படி அழிய போகிறது, காலத்தினுடைய ஒரு தாக்கம், அந்த தாக்கத்தினால் தர்மம் அழியும் போது எப்படி உடல் சீரழிய போகின்றது. இப்போ உடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம்ல, ஆஸ்ட்ராலஜிக்கு வந்து என்ன சொல்லுவீங்க தமிழ்ல, ஜாதகம் கிடையாது. அந்த கோள்களின் அமைப்பை வைத்து பார்க்கும்போது 120 வருடங்கள், அதாவது அந்த 9 கிரகங்கள் இருக்குல்ல, 9 நவ கிரகங்களுமே இப்ப நீங்க அந்த ஜாதக கட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா 9 கட்டங்கள் போட்டு அப்படின்னு பார்க்கும்போது அது முழுக்க சுத்தி வர்றதுக்கு, அந்த 9 கிரகங்களும் சுத்தி வருவதற்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு வருடங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சனி அப்படிங்கும்போது 7.5 வருடங்கள், இட் ஹாஸ் டு கம்ப்ளீட்லி, சனி பிடிச்சிருக்குமாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது 7.5 years. அந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு சில வருடங்கள், இவ்வளவு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோள்களினுடைய ஒரு யுகம் முடிவதற்கு 120 வருடங்கள் ஆகும். அந்த 9 உங்களுடைய அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட் நீங்க பிறந்த அந்த கணக்கை வச்சு பார்க்கும்போது முழுமையாக சுற்றி வருவதற்கு 120 வருடங்கள் ஆகும். சோ உண்மையாக ஒருவன் வாழ வேண்டும் என்றால் 120 வருடங்கள் முழுமையாக இருந்தால்தான் ஒரு மகா புருஷன். இங்க அந்த ஆன்மீகத்தை பத்தி நம்ம சொல்ல வரல, that full cycle is getting completed அப்படிங்கிற விஷயம். இதுதான் எக்ஸ்பெக்டட் ஏஜ். இப்ப நம்ம வந்து பிரபுபாதர் எழுதும் போதெல்லாம் அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா 10,000 வருஷம், 1000 வருஷம், 100 வருஷம் அப்படின்னு குறைச்சிட்டே வர்றாருல. He has not given 120 years அப்படின்னு சொல்லல அவரு. பட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங்
திஸ் இஸ் த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த 120 வருடங்கள் அப்படிங்கிற விஷயம். இங்க அவர் பார்க்கும்போது, வியாசதேவர் பார்க்கும்போது அவர்களுடைய ஆயுட்காலமானது குறைந்து கொண்டு வருகிறது ஒவ்வொரு யுகத்திற்கும் பிறகு. காரணம் என்ன அப்படின்னா, தவிர்க்க முடியாத காலத்தின் தாக்கத்தினால் அந்த உடலானது அந்த உடலுக்கான ஆரோக்கியத்தை இழக்க துவங்குகிறது. பாகவத்துல இருந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம், இண்டிகேஷன் ஃபார் அ கலியுகா அப்படிங்கிற விஷயம் நிறைய. அந்த தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் சிம்டம்ஸ். எப்படி நம்மளுடைய உடல் அழிகிறது, நம்முடைய ஞாபக மறதி அழிகிறது, நம்ம எப்படி தவறான செயல்களில் ஈடுபடுகிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது இவருக்கு எல்லாமே அங்கு தோன்றுகிறது. எப்படி நம்பிக்கையை இழக்கிறார்கள், எப்படி ரஜோகுணத்திலும் தமோகுணமும் அவர்களுக்கு மேலோங்கி இருக்கின்றது, குறுகிய வயதுடையவர்களாக இருக்கிறார்கள், குறுகிய ஆயுட்காலம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வந்து நிறைய துரதிருஷ்டவசமான செய்திகள், துர்பாக்கியமான செய்திகள், அமங்கலமான நிகழ்வுகள், அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நிறைய நடக்க போகுது. வர்ண ஆசிரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த வர்ணத்திலும் ஆசிரமத்திலும் கூட அவர்கள் வந்து தகாத செயல்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு அந்த மங்களம் கிடையாமல் அமங்கலமான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சூத்த கோசம் சொல்லும்போது இதெல்லாம் he was thinking all those things. பட் இப்போ வந்து ரொம்ப டீப்பா அவர் பண்றாரு. வேதங்கள் வழங்குவதற்கு முன்பே இந்த வேதங்களானது எல்லாரையும் போய் சேர வேண்டும். முதல்ல வந்து வேதங்கள் பார்க்கும்போது இட் வாஸ் a சிங்கிள் டாக்குமெண்ட். அந்த சிங்கிள் டாக்குமெண்ட்டை எல்லாராலையும் படிக்க முடியாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் வியாசதேவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரிஜினல் வேதங்கள், ஆதாரமாக இருக்கக்கூடிய வேதங்களை தனித்தனியாக பிரிக்கின்றார். அவர் தனித்தனியாக பிரித்து அந்த வேதங்களில் உள்ள நாட்குறிப்புகள், ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, இந்த டேட்ல நடந்தது, இந்த டேட்ல பிறந்தாரு, இந்த டேட்ல சண்டை நடந்தது, இந்த டேட்ல திருமணம் நடந்தது, அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு ஈவெண்ட் நம்ம லைஃப்ல வச்சுக்கிறோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். கதைகள், இவர் அவரை திருமணம் செய்து கொண்டார் அந்த நேரத்தில். மகாபாரத ஸ்டோரி எல்லாம் எடுத்தீங்கன்னா இட் கோஸ் வித் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ தட் இஸ் கால்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். ஸோ முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இட் வாஸ் அ சிங்கிள் டாக்குமெண்ட். அப்போ ஒரு வேதவியாசர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கிள் டாக்குமெண்ட்டை கொடுத்தா எல்லாருமே அதை படிக்க முடியாது, எல்லாருமே ரீச் ஆக முடியாது அப்படிங்கிறதுக்காக தட் வேதங்கள் வேர் டிவைடட் இன்டு 4 போர்ஷன்ஸ். பைல ரிஷி அப்படிங்கிறவர் ரிக்வேதத்திற்கு உரிமையாளராக தரப்பட்டார். ஜைமினி அப்படிங்கிறவர் சாம வேதத்திற்கு, வைஷம்பாயனா அப்படிங்கிறவர் யஜுர்வேதத்திற்கு. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அப்கோர்ஸ் அங்கிரமுனி இஸ் கிவன் ஃபார் அதர்வா. ரோமஹர்ஷனா, வியாசதேவருடைய தகப்பனார் ரோமஹர்ஷனா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை தொகுத்து வழங்குவதற்காக, தட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இஸ் நோன் as புராணா. ஸோ வியாசதேவர் இதெல்லாமே அப்பவே அவருடைய திங்கிங் என்ன அப்படின்னா, பீப்புள் வில் பி வித் லெஸ் இன்டெலிஜென்ட், அவங்களால வந்து எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம வந்து இவங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்தோம்னா ஒவ்வொருத்தரும் அதை பத்தி சொல்லும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த 4 ரிஷிகளுமே இதையெல்லாம் அனைவருக்கும் பரப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு கீழே நிறைய பேரு சாதுக்கள், கொள்கை பரப்பு செயலாளர். இன்னைக்கு ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொள்கை பரப்பு செயலாளர், அவங்களுடைய கொள்கையை அனைவருக்கும் பரப்ப வேண்டும். அப்படி பார்த்தா மாநில வாரியாக, மாவட்ட வாரியாக, தாலுக்கா வாரியாக ஒவ்வொருத்தரை கொடுத்து வாட் எவர் த லீடர் வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட், அது வந்து கீழ் உள்ள மக்களுக்கு வரைக்கும் போய் சேரும். இந்த பரப்பு செயலாளர்களுடைய வேலை. அந்த மாதிரி வியாசதேவர் இந்த 4 பேர்களுக்கு பிரதானமாக வேதங்களை பிரித்து ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒரு உரிமையாளர், யூ ஆர் த இன்சார்ஜ் அப்படின்னு கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, இட் ஹாஸ் டு ரீச் டு எவ்ரிபடி அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கீழே நிறைய சாதுக்கள் இந்த விஷயங்களை பரப்ப ஆரம்பித்தார்கள். வேதங்கள்ல என்ன போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு அப்படின்னு. இது எல்லாமே எப்படிப்பட்டது என்றால் பௌதீக ரீதியாக தர்மார்த்த காம மோக்ஷா, இந்த சேம் பிரின்சிபிள், பட் இட் வாஸ் கிவன் இன் டிஃபரெண்ட் வேல. ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கும், தமோ குணத்துல இருக்கிறவங்க, ரஜோ குணத்துல இருக்கிறவங்க, சாத்துவ குணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வேலை. இப்ப நம்மளே நிறைய பார்த்தோம் அப்படின்னா, நாங்க வந்து இந்த உபநயனம் நடக்கும் இல்லையா, அந்த ஆவணி ஆவட்டம் சொல்றாங்களே, அந்த ஆவணி ஆவட்டம் பண்ணும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேதம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ரிக்வேதத்துக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, யஜுர்வேதத்துக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, அந்த பூனலை மாத்திக்கிறதுக்கு கூட. பிகாஸ்
we are all following that வேதா. நம்மளுக்கு அந்த வேதம் ஃபுல்லா தெரியுமான்னு தெரியாது, நம்ம அப்பாவுக்கு தெரியுமான்னு தெரியாது, நம்ம தாத்தாவுக்கு தெரியுமான்னு தெரியாது, மேபி தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தாவுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கலாம். we simply follow. of course நம்ம இப்ப இஸ்கானுக்கு வந்தாச்சு, we are following into a strongest tradition, strongest பரம்பரா, and we are trying to get அந்த பரம்பரால என்னெல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்க முடியுமோ மேக்சிமம் we are taking all our efforts, நம்மளுடைய முயற்சிகள் அத்தனையும் அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து பொதுவா நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஜட வாழ்க்கையில் சாதாரண மக்கள், சாதாரண வர்ணங்கள், சாதாரண குணங்கள், தமோ ரஜோ என்ன குணமோ அவர்களுக்கு ஏற்பட்டது போல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உண்மையான வேதங்கள், தட் சோர்ஸ், தட் ஆரிஜின் வேதாஸ், அது எல்லாம் எப்படி பரப்பப்பட்டது அப்படின்னா இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு பிரிச்சு பல்வேறு பிரான்ச்சஸா மாறி, ரிக்வேதத்திலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நிறைய டிசைபிள்ஸ் மூலமாக அது பிரியும் பொழுது அதுல சிறப்பான ஒரு விஷயம். இப்ப நீங்க நிறைய வந்து ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், லைஃப்ல ப்ராப்ளம், ஆஸ்ட்ராலஜி பாக்குறாங்க அப்படின்னு போது ஓரளவுக்கு இந்த கேரளால எல்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த மாந்திரிக் தாந்திரிக் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா they will point out to that particular problem why it is happening, எதுக்காக உங்களுக்கு அது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரிக்வேதத்துல அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு, யஜுர்வேதத்துல அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு என்ன ரெமிடியல் சொல்யூஷன் இருக்கோ அதை மாத்திரம் சொல்லுவாங்க அவங்க. ஸோ பீப்புள் வில் பி வெரி ஹாப்பி. பையன் சரியாவே படிக்கல, எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கான் அப்படின்னு போகும்போது அதுக்கு என்ன வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ they will give only that, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டிசைபிளிக் சக்சஷன்லயே இந்த பிரான்ச்சஸ் என்ன ஆயிடுச்சு, வேதங்கள் பிரியும் போது என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா எல்லாமே போயிடுச்சு, விட்டு 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 விட்டா போயிட்டு அங்கங்க. ஸோ ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த பிரிக்கப்பட்ட வேதங்களையும் முழுமையாக தெரிந்தவர்கள் யாரும் இல்லாத ஒரு நிலை. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அவருக்கு வந்து அப்ப இந்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த தொகுத்து வழங்க வேண்டும் அப்படின்னு அவர் he went to that level also. அதை வந்து எல்லாருமே ஒரு கதை மூலமாக ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற போது அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் அங்கு கூறப்படுகிறது. ஃபுல்லாவே நமக்கு தெரியும், மகாபாரதத்திலையும் சரி ராமாயணத்திலையும் சரி எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு போதிக்கக்கூடிய இரண்டு மிகப்பெரிய இதிகாசங்கள். அந்த புராணங்கள்ல அவர் மகாபாரதத்தை வழங்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், காமன் பீப்புள், நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி குறைவற்ற மதியுடைய பெண்களுக்கும் சூத்திரர்களுக்கும் லேபரர்ஸ், அது போல த்விஜபந்துக்கள், பிராமணனா பிறந்து கூட அந்த பிராமண கலாச்சாரம் தெரியாதவர்களும் அவர்களுடைய நண்பர்கள், பேருதான் பிராமின் பட் he doesn't know what to do, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க அதற்காக எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சௌனக ரிஷிக்கு தெரியும். இதெல்லாம் பண்ணி கூட இந்த வேதங்களை எல்லாம் கொடுத்து கூட அவர் மனசுல அந்த கலக்கம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூத கோஸ்வாமி இந்த இடத்துல சொல்றார். அந்த மாதிரி அந்த காலை பொழுது சரஸ்வதி நதியில் அவர் அமர்ந்து கொண்டு அவருடைய மன கலக்கத்தோடு மனதில் ஒரு அமைதியற்ற நிலையில் அவர் அங்கு அமர்ந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏவம் பிரவர்த்தஸ்ய சதா பூதானாம் ஸ்ரேயசி த்விஜாஹ ஷர்வாத்மகேனாபி யதா நாதுஷ்யா திருதயம் ததஹா. இந்த ஸ்லோகம் அனுப்பியிருக்கேன், படிக்கணும்னு விரும்பினா படிக்கலாம். ஓகே, 1.4.20 படிக்கிறேன் படிக்கிறேன். हरे कृष्ण हरे कृष्ण प्रभु जी। एवं तस्य सदा भूतानायसि त्वजाः सर्वात्मकेनापि यथा न तुष्यत् हृदयं। हरे कृष्ण। नंदी जी। हरे कृष्ण प्रभु। एवं प्रवृत्तस्य सदा भूतानां श्रेयसी द्विजाः सर्वात्मकेनापि यथा न तुष्यद्रुतं ततः। हरे कृष्ण। हरे कृष्ण माता जी। एवं प्रवृत्तस्य सदा भूतानां श्रेयसी विजयाः सर्वात्मने यथा नादुष्यत्
திருத்தயம் ததக. ஹரே கிருஷ்ணா. एवं प्रवृत्तस्य सता भूतानां श्रेयसी त्वजाः सर्वात्मकेनाभियता नादुष्यन् हृदयं ततः. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அதாவது லோகக்ஷேமத்திற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பல்வேறு விஷயங்களை பகவானுக்காக, அதாவது மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக செய்த அவருடைய மனமானது சந்தோஷப்படாமல் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தர்மத்தை பற்றி சிந்திக்க துவங்கிய அவர் தானே பேச துவங்குகிறார். அப்படியே மனசுல நம்ம ரொம்ப நம்ம மனசுல அப்படியே நம்மளே பேசிப்போம்ல. ஒரு சில பேர் வாய் விட்டே பேசிப்பாங்க, நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பேசுற மாதிரி அவரு தன்னுடைய மனதிலேயே அவர் அப்படியே, என்ன ஆச்சு எனக்கு மனசு இந்த மாதிரி இருக்கே, நான் ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு விரதம் இருந்து சங்கல்பம் எடுத்துக்கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானை பிரார்த்தனை செய்து என்னுடைய பிரார்த்தனையின் போது என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியர்களுக்கு பணிவான முறையில் நான் வணக்கங்களை செலுத்தி விட்டு தானே இந்த வேதங்களை நான் தொகுத்து வழங்கினேன். அதுபோல அந்த சீட பரம்பரை, ஆன்மீக பரம்பரை அப்படிங்கிற முக்கியமான ஒரு நியமங்கள், அந்த முறைப்படிதானே நான் இந்த வேதங்களையும் தொகுத்து வழங்கினேன். மகாபாரதத்தை வழங்கும் போதும் அந்த ஒரு எண்ணத்தோடு தானே நான் செய்தேன். பெண்கள், சூத்திரர்கள், இந்த பிராமணர்கள், அந்த மாதிரி அவங்க எல்லாமே பலனடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் செஞ்சேன். வேதங்களை நான் அவ்வளவு புனிதமாக நான் கருதினேன். என்னுடைய ஆன்மீக குருக்களை புனிதமாக கருதினேன். யாகம் வளர்க்கக்கூடிய நெருப்பை பகவானுக்கு இணையாக நான் கருதினேன். அவ்வளவு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு மிகவும் தூய்மையான முறையில் நான் பண்ணினேன். அப்படி பண்ணி கூட ஏன் என்னுடைய மனசுல அந்த அமைதி கிடைக்கவில்லை? இப்ப பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு பௌதீக ரீதியாக நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ஆதங்கம் வரும், இன்னும் நான் நல்லா பண்ணிருக்கலாமே, பக்கத்துல இருக்கிற அது பொறாமை, ஜெலஸ்ல வரக்கூடிய ஒரு எண்ணங்கள்லாம் வரலாம். பட் அதர்வைஸ் இன் ஜெனரல் யூ அச்சீவ்டு சம்திங் கிரேட். ஒரு விளையாட்டு போட்டி இந்தியாவில் இந்தியா மற்ற நாடுகளில் முதலிடம் பெற்றது இந்த விளையாட்டில் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் டீமுடைய கேப்டன் வில் பி வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் பீங் அன் இந்தியன். இந்தியனாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன், என்னுடைய அணி வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு பெருமைப்படுவாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க. ஆனா இங்க வேத வியாசருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே தோன்றவில்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி, இந்த ஸ்லோகத்துல சொல்றார் இல்லையா, நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியருக்கு பணிவான வணக்கங்கள், அவருக்கு தர வேண்டிய மரியாதை எல்லாமே கொடுத்து யாகத்தீக்கு, அதாவது ஒவ்வொரு தினமும் காலையில் யாகம் வளர்த்து பகவானை பிரார்த்திக்க வேண்டும், துதிக்க வேண்டும். சோ அதெல்லாம் பண்ணி அந்த யாகத்தின் மூலமாக பகவானுக்கு செலுத்த வேண்டிய மரியாதைகளை செலுத்தி எந்த விதமான பலன் நோக்கு செயல்களிலும் நான் என்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் லோக சேமத்திற்காக, குறிப்பாக மதியற்ற பெண்களுக்காக, வயதான சூத்திரர்களுக்காக, வர்ணத்துல எல்லா வர்ணம் எல்லா ஆசிரம் அந்த மாதிரி போட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு நான் செய்யும் போது எனக்கு ஏன் அந்த ஜாப் சாட்டிஸ்பேக்ஷனுக்கு ஏன் கிடைக்கவே இல்லை? ஸோ அவர் ஏதோ ஒரு முழுமை பெறாமல் நிறைவடையாத ஒரு விஷயத்தில் அப்படியே வருத்தப்படுவது போல தனக்குத்தானே அவர் பேசிக்கொள்கிறார். எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றன. அதை பத்தி அவர் சொல்லும் பொழுது ஒரு கர்வமாக சொல்லவில்லை. எனக்கு எல்லாமே, ஐ எம் ஃபுல்லி எக்விப்டு, எனக்கு எல்லா தகுதிகள் இருக்கு, நான் எல்லா ஞானமும் இருக்கு, எல்லாமே நான் பெற்றிருக்கிறேன். வேதங்கள்ல என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன், எங்கேயுமே எந்த பாயிண்ட்டும் நான் மிஸ் பண்ணவே இல்லையே. பட் ஸ்டில் எனக்கு ஏன் இந்த ஒரு ஏதோ இன்கம்ப்ளீட்டா நான் ஃபீல் பண்றேன், ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது எனக்கு சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி இருக்கும்பொழுது அவருடைய மனதிலே அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கும்பொழுது அதற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு அவரே கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன திங்க் பண்றாருன்னா, கிம்வா பாகவத தர்மா நா பிராயேன நிரூபிதகா பிரிய பரமஹம்சானாம் தயேவ ஹே அச்சுத பிரியகா. இந்த ஸ்லோகமும் அனுப்பியிருக்கேன், அதாவது படிக்க விரும்புனீங்கன்னா படிக்கலாம்.
किं वा भागवता धर्मा न प्रायेण निरूपिताः प्रियाः परमहंसानां ता एव हि अच्युतप्रियाः. கிம்வா பாகவத தர்மா, இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வந்து நிறைய ஆச்சாரியர்கள் பல்வேறு வகையான விளக்கங்களை தருகிறார்கள். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தி, அதாவது இந்த இடத்துல அவர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, வியாசதேவர், ஓகே, வியாசதேவர் இஸ் பகவான், தட் இஸ் அ டிஃபரெண்ட். எப்படி சைத்தன்ய மகாபிரபு பார்க்கும்போது பக்தர்களிலேயே மிக உயர்ந்த நிலையில் அவர் அதை பயிற்சி செய்கிறார், அந்த பக்தியை பயிற்சி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இங்க வந்து பகவான் அப்படிங்கிற ஸ்தானத்துல பார்க்காம ஒரு பக்தனான ஸ்தானத்தில் அவர் பார்க்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப முதிர்ந்த உத்தம அதிகாரி நிலையில் இருக்கக்கூடிய மகாபாகவத நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு பக்தியை பற்றி முழுமையாக விவரிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மனதில் இது போன்ற ஒரு சோகம் ஏற்படலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகாபாகவதர்கள் தான் பகவானோடு நெருங்கியவர்கள். அந்த நெருங்கியவர்களை பற்றி நம்ம எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற ஒரு தாக்கம். இது வந்து ஆச்சாரியர்களுடைய தே ஆர் டிஸ்கிரைபிங் அவங்களுடைய கமெண்ட்ஸ் ஆன் திஸ் வெர்சஸ். ஜீவ கோஸ்வாமி சொல்லும்போது பாகவத தர்மா கிம்வா பாகவத தர்மா நா பிராயேன நிரூபிதகா. நா பிராயேன பாகவத தர்மம், பாகவதம் என்றால் என்ன, பாகவத தர்மம் என்றால் என்ன, பகவான் பிளஸ் பக்தர்கள் இஸ் பாகவத தர்மம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பாகவத தர்மம். பிகாஸ் அந்த ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப், இருவருடைய லீலைகள், பக்தர்களுடைய லீலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த தர்மா, பேஸ்ட் ஆன் த ஸ்கிரிப்சர்ஸ், வேதங்கள்ல கூறப்பட்டதுதான். கோபியர்கள் இயல்பான பக்தி, தே ஆர் அவுட் சைடு வேதாஸ், தட் இஸ் டிஃபரெண்ட். பட் பொதுவாக நம்ம வந்து ஒரு பாகவத தர்மா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு உன்னத நிலையில் இருக்கக்கூடிய சாதுக்கள் பகவானுக்கு எப்படி சேவகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ இந்த இடத்துல ஜீவ கோஸ்வாமி சொல்லும் பொழுது இந்த ஒரு ஃபெயில்யூர், ஒரு தோல்வி, இத அவர் சரியா டிஸ்கிரைப் பண்ணாம விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய மனதில் தான் தோல்வி அடைந்ததாக எண்ணத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அவருக்கு மன அமைதியற்ற ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம். பாகவத தர்மா அப்படின்னா பரமஹம்ச, நம்ம சொன்ன மாதிரி அந்த உத்தம நிலையில் இருக்கக்கூடியவர்கள். தர்மம், அந்த தர்மத்தை ஒருவன் உண்மையாக பிரயோகப்படுத்தினால்தான் பகவானினுடைய தரிசனம் கிடைக்கின்றது. ஒரு பக்தனுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உண்மையான ஒரு பக்தனை நீங்கள் பார்க்க வேண்டும், பகவானை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த தர்மத்தை நிலைநாட்டுபவர்களாக இருப்பவர்களுக்குத்தான் ஒரு உண்மையான சங்கமம் கிடைக்கின்றது. ஃபர்தரா சொல்றாரு ஜீவ கோஸ்வாமி சொல்லும்போது, வேதவியாசர் தன்னுடைய மனதிலேயே அவர், இது வந்து இஸ் கிவிங் அ கோட், மகாபாரதத்துல அனுசாசன் பர்வா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு பொருளுரை அவர் எழுதும்போது அதுல இந்த பாகவத தர்மத்தை பத்தி எழுதும்போது அவர் சொல்றாரு நா பிராயேனா அப்படிங்கும்போது அவருக்கு வந்து பதில் இல்லையாம். அந்த பாகவத தர்மம் வெதர் ஐ ஹவ் மென்ஷன்ட் இட் earlier, மகாபாரதத்துல பாகவத தர்மம் எங்கேயுமே கொடுக்கலையே. எல்லா பக்தர்களுடைய தனிப்பட்ட ஒரு திறனைத்தான் அங்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய குணங்களை பற்றி தான் அதிக அளவில் பேசப்பட்டிருக்கிறது. ஸ்பெசிபிக்கா அவங்க வந்து மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எதுவுமே கொடுக்கல. ஒரு சில குவாலிட்டிஸ் ஆஃப் பாண்டவாஸ் were mentioned. அது வந்து தட் இஸ் ரெக்வயர்டு டு பி அ வைஷ்ணவா, டு பி அ டிவோட்டி. அந்த குவாலிட்டிஸ்ல வந்து they were following that. பட் அந்த தர்மம் என்பது அங்கு, பாகவத தர்மம் என்பது ரொம்ப எந்த இடத்துலயுமே அங்கு பிரதானமாக காண்பிக்கப்படவில்லை. அனுசாசன பர்வா அப்படிங்கிறது இதை விளக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு கேண்டோ மாதிரி வச்சுக்கோங்களேன். பர்வம் தான் சொல்லுவாங்க மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும். சோ அதுல பார்த்துட்டு அவர் அதனால ஒருவேளை சரியான ஒரு விளக்கம் நம்ம அங்க தராம போனதால, காரணம் என்ன அப்படின்னா அந்த தர்மா என்பது ஸ்வதந்திரா, இண்டிபெண்ட், அது இயல்பானது, சுதந்திரமானது. அந்த பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையே அந்த தர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னு. இப்போ ஒரு சில தர்மங்கள், பகவான் செய்யற தர்மங்களை பார்த்தீங்கன்னா அது வந்து புறம்பாக நமக்கு தோன்றும். ஆனால் அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இட் இஸ் ஸ்வதந்திரா, அந்த இரண்டு பேருக்கும் இடையே உள்ள ஒரு விஷயம். அது பார்ப்பவர்கள், மற்றவர்கள் பார்ப்பதற்கு
இட் மே பி லுக்கிங் லைக் அன் இன்அப்ராப்ரியேட் அப்படிங்கிற மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையான ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் பார்க்கும்போது அது தன்னிச்சையாக, கோபிஸ் ஆர் ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள், தன்னிச்சையாக அந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு விளக்கப்படுகிறது. ஸோ அந்த பாகவத தர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல மிஸ்ஸிங்கா இருக்குமோ, அதனால அவருக்கு ஒரு வெற்றிடம் கிடைத்திருக்குமோ. இன்னும் ஃபர்தரா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க இதை பத்தி அனலைஸ் பண்ணும்பொழுது, அவருக்கு அறிவு இல்லாம அவர் இந்த மாதிரி ஒரு தவறு செய்யவில்லை. அவர் ஞானம் முழுமையாக அந்த ஞானத்தோடு தான் அவர் அனைத்தையுமே செய்கிறார். ஆனால் இந்த பாகவத தர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல தோன்றவில்லை. இதுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு விளக்கம் தரும்போது, வியாசதேவர், சுகதேவ கோஸ்வாமி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல அருவவாதிகள், இம்பர்சனலிஸ்ட். ஆக்சுவலி அந்த இம்பர்சனலிஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பாகவத தர்மத்தை பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விளக்கங்கள் ஜீவ கோஸ்வாமி தருகிறார். எப்படி, ஏன் தெரியாது அப்படின்னா, பகவான் அப்படின்னா இட் இஸ் அ பர்சன். அந்த பாகவத தர்மா நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையே உண்டாகக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அங்க உருவமே இல்லை என்றால் எப்படி உறவு ஏற்படும்? நீங்க ஒரு இம்பர்சனலிஸ்ட், ஒரு அருவவாதி கிட்ட போயிட்டு நீங்க தொண்டாற்றுங்கள், யூ நீட் டு பர்ஃபார்ம் அ சேவகம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு யாருக்கு நான் போய் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஒரு சில சமயங்களில் பகவானுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு சேவகம் செய்யணும் அப்படின்னா யாருக்கு சேவகம் பண்ணுவாங்க? அவங்க போய் பகவானுக்கு சேவகம் பண்ணுங்க அப்படின்னா தெரியாது அவங்களுக்கு. அதனால ஒரு காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிற, அவருக்கு ஞானம் இருந்தாலும் கூட இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா அதை லைட்டா அவர் எடுத்துட்டு வராங்க. மோனிஸ்ட் பீயிங் அருவவாதியாக இருந்ததால் அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது முழுமையாக பகவானினுடைய திவ்ய லீலைகள் அடங்கிய திவ்ய லீலைகள். பகவானுக்கு, அதாவது வியாசதேவருக்கு எல்லா விதமான அம்சங்களும் அவருக்கு தரப்பட்டிருந்த போதிலும் அவர் மன அமைதியற்ற நிலையில், வியாசதேவருடைய இதயத்தில் பகவான் சாக்ஷாத் பகவானினுடைய ஒரு ஊக்கத்தின் மூலமாகத்தான் அவருக்கு எல்லாமே நடக்குது. வேதங்களை தொகுத்து வழங்கியது கூட அந்த பகவானினுடைய ஒரு ஊக்கம். பகவானே வியாசதேவருடைய ரூபத்தில் தான் எல்லாமே அவர் செஞ்சிருக்காரு. எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு, அன்பு, தர்மம், பாகவதம் எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஒரு வெற்றிடமாக அவருடைய மனதில் அது இருந்திருக்கின்றது. அவரால் ஃபர்தரா என்ன பண்ண முடியல அப்படின்னு. ஸ்வயமாபி ததைவ பிரிய இதி. காரணம், இந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன், இந்த மகிழ்ச்சியற்ற நிலை அப்படிங்கிறது ஒரு பக்தனுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் அப்படிங்கிறார். என்னதான் ஒரு அருமையான சேவகம் செஞ்சா கூட they will not fully satisfied. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமே பகவானுக்கு அப்படின்னு தோன்றக்கூடிய ஒரு தன்மையைத்தான் ஸ்வயமாபி ததைவாக பிரியா இதி. வியாசதேவருக்கு பகவானுக்காக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாரையும் ஸ்கூல் அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வேதங்கள் மூலமாக கொடுத்து பண்ணி வச்சிருந்தாலும் கூட அவருக்கு இந்த பகவானுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவருக்கு அதிக அளவில் தோன்றுகிறது. அப்படின்னு அவர் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் நாரத முனி அவருடைய இடத்திற்கு வருகிறார். அங்க வரக்கூடிய நாரத முனி அவரை பார்த்து அவர்கள் இருவரும் என்ன பேச போறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் நம்முடைய இந்த சாஸ்திரங்களில் சம்பாஷணைகளுடைய பிரதானமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இன்னைக்கு பார்த்தது ஜஸ்ட் அ ட்ரைலர். பாகவதம் அப்படிங்கிறது எதுக்காக வந்தது, அதுக்கு முன்னாடி வியாசதேவர் என்ன பண்ணாரு, why all of a sudden he was dissatisfied. ஸோ இந்த பாகவதத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாரத முனி வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய வியாசதேவர் நாரத முனியிடம் என்ன பேச போகிறார், அதற்கு நாரத முனி என்னெல்லாம் விளக்கங்கள் தரப்போகிறார். இப்ப நம்ம ஒரு அவுட் சைடு சம்மரி மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த டிஸ்சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கும்போது அந்த பாகவத தர்மம் அது ரொம்ப பெருசா காட்டவில்லை அப்படின்னு அவர் திங்க் பண்ற மாதிரி அப்படி ஆரம்பிக்கிறாரு. அதற்கு நிறைய ஆச்சாரியர்கள் தரக்கூடிய விளக்கங்கள், அந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி அவர்கள் தரக்கூடிய பல்வேறு வகையான விளக்கங்களை பார்த்தோம். இந்த ஒரு மனநிலையில் அங்கு நாரதமுனி வருகிறார். நாரதமுனி எப்படி வரவேற்கப்பட போகிறார்கள், அதன் பிறகு அவர்களுடைய சம்பாஷணை என்ன அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம்.
ஸோ இன்னைக்கு கிளாஸ் வித் தட் வி ஆர் எண்டிங் அவர் கிளாஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். பிரபுஜி